இன்னைக்கு ஒரு முக்கியமான கான்டென்ட் பத்தி பேச போறோங்க. என்ன அப்படின்னா, நம்ம கையில இருக்கிற 100 ரூபா 500 நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு பிளாஸ்டிக்கா மாறுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? என்னடா அவன் இப்படி பேசுறான் அப்படின்னு பார்த்தா நம்பவே முடியல இல்ல. ஆனா இது நிஜம். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறத பத்தி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பல வருஷமா கிடப்புல இருந்த அந்த பிளாஸ்டிக் கரன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த திட்டத்தை இப்போ தூசி தட்டி எடுத்திருக்காங்க. இது என்னடா இது புதுசா சொல்ற பிளாஸ்டிக் கரன்சி எல்லாம் ஏதாவது போட்டு குழப்புறாங்களே, இது ஏன், எதனால, இதுக்கு என்ன லாபம், இதுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் பல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னன்னு சொல்றேன், நம்ம சேனல்ல புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, நல்லா இருக்கு சொல்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆர்பிஐ பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்பிஐ போர்டுல ஒரு கூட்டங்கள் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை பாலிமர் பேங்க் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி முக்கியமா விவாதிச்சிருக்காங்க. ஏன் இப்போ, எதனால, நல்லா நடப்பா போயிட்டு இருக்கு, ஏன்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிபே, போன்பே இதெல்லாம் நல்லா வளர்ந்துகிட்டே போனாலும் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த கரன்சி நோட்டுக்கான வேல்யூக்கான தேவையா இருக்கட்டும் குறையவே இல்லைங்க, அதிகமாயிட்டே தான் இருக்கு. இந்த கரன்சி நோட்டோட பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் இருக்கு. கடந்த நிதியாண்டுல மட்டுமே எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் பாருங்க. ஆர்பிஐ செலவழிச்ச தொகை பாத்தீங்கன்னா 6373 கோடி. இது மட்டும் அச்சிட மட்டுமே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சுமை. இதை குறைக்கவே தான் இந்த பிளாஸ்டிக் நோட்ஸை நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாட் இஸ் பாலிமர் கரன்சி? இது என்ன, பிளாஸ்டிக் கரன்சி என்ன அப்படின்னா, இது பிளாஸ்டிக் கரன்சி நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான பிளாஸ்டிக்கே கிடையாது. இது பாலிமர். பாலிமர் எனப்படுற ஒரு வகை மெல்லிய நெகிழ்வான ஒரு பொருளுங்க. இதுதான் அந்த பாலிமர்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, இது சாதாரண நோட்டுகளை போல சீக்கிரம் கிளியாது, இந்த மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. தண்ணீர் நனைஞ்சாலுமே அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. சூப்பரா இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா இருக்கட்டும், கனடா, இங்கிலாந்து ஆல்ரெடி ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. பல நாட்டுல ஏற்கனவே இது வெற்றிகரமா பயன்படுத்தி பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில மட்டும் தான் நம்ம பேப்பர்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளும் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன லாபம், நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். நீண்ட ஆயுள். முதல்ல அந்த பணத்துக்கு இந்த நார்மலா கிழிஞ்சிட்டு டேப்பெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. 3-4 மடங்கு அதிக காலம் உழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சுத்தம். இவை அழுக்கு படியாத ஒரு சுத்தம் கொண்டவை அப்படிங்கிறது மாதிரி ஒரு நியூஸ்ல அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அப்படி என்னடா இது அப்படின்னு பார்த்தா, சில நோட்லாம் பாத்தீங்கன்னா அழுக்கா வருது, கிழிஞ்சி வருது, இந்த மாதிரி நிறைய வருது. இதனால சுத்தமா இருக்கும், பாதுகாப்பாவும் இருக்கும். சில இந்த கல் நோட்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் இது சாதாரணமா பண்ணவே முடியாது. இப்போதைக்கு இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் அவங்க கல் நோட்லாம் ரெடி பண்றது. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஹாலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க, சீ த்ரூ விண்டோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ சீக்கிரம் காப்பி பண்ண முடியவே முடியாது. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு, இது சிக்கனமானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னடா சிக்கனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த அச்சிட கொஞ்சம் செலவு அதிகமாவே இருக்கும். அந்த நான் சொன்ன 6000 அந்த நிறைய இருந்துச்சு. நீண்ட கால அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுதான் லாபகரமானது. எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கரன்சி. அடிக்கடி இந்த புது நோட்டுகளை அச்சிட வேண்டிய அவசியமும் இந்த ஆர்பிஐக்கு இருக்காது. சோ இந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பிளாஸ்டிக் கரன்சியை கொண்டு வாங்க அப்படின்னு கூட மக்கள் ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. எடுத்த எல்லா நோட்டையுமே உடனே மாத்த முடியாது. 500 நோட்லாம் முதல்ல 10 ரூபா நோட்டு, 20 நோட்டு இந்த மாதிரி சின்ன நோட்டுகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நகரத்துக்குள்ள அப்படியே சோதனை ஓட்டமா பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இது பேர். அது அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏடிஎம் மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற ஏடிஎம் இயந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலிமர் நோட்டுகளை கையாளுறதுக்கான சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இப்ப நார்மலா கரன்சி நோட்டு நம்ம டைப் பண்றோம், யூபிஐ போடுறோம், வந்துருது, ஓகே. ஆனா இந்த பிளாஸ்டிக் கரன்சி என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் அதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அதையும் ஆர்பிஐ பாத்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏடிஎம் சவால்கள் எல்லாம் போக்குறதுக்கு. இன்னொரு சவால் என்ன அப்படின்னா,
சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து வலுவலுன்னு இருக்கிறதாவும் மடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து புகார்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது மற்ற நாடுகள் நான் சொன்னேன்னா இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரில சொல்றாங்க. இதையே சரி பண்ணி ஒரு புதுசா கொண்டு வரும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை. இன்னும் கொண்டு வரல. ஸோ இதை பத்தி ஆலோசனை எல்லாம் பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்குங்க. ஸோ ஃபைனலா நம்ம சேனல் பத்தி என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான். என்னவோ மாற்றம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு மாற்றம் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ட்ராங்கராகவும் இருக்கு, சுத்தமாகவும் இருக்கு, ஸ்மார்ட்டாகவும் இருக்கு. அப்புறம் என்ன அந்த ஸ்ட்ராங்கர் கிளீனர் ஸ்டாப்பர்ங்கிற மாதிரி சொல்லுவோமே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காகித நோட்டு, சீக்கிரம் கிழிஞ்சு போற கவலை இனி கிடையாது. இந்த கிழிஞ்சி ஒட்டி யாரையும் கொடுத்து ஏமாத்தலாம் போறது கிடையாது. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த பிளாஸ்டிக் நோட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு உண்மையிலே உதவுமா, இல்ல வந்து உங்களுக்கு காகித நோட்டே போதும்ப்பா, ஆல்ரெடி உள்ளதே நல்லாதான்ப்பா இருக்கும், அதுவே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்த நோட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்க்கெல்லாம் பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி சொல்றோம், ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பத்தி பேசுறோம், ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.